கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற ஒண்டிப்புதூர் பகுதிக்குட்பட்ட 57வது வார்டு நெசவாளர் காலனி திருவள்ளுவர் நகரில் இயங்கி வந்த எஸ்விஎஸ் மகால் தற்போது 11 மகிழ் மன்றம் மதுபான கூடமாக அமைக்கும் பணி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிற நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் கோவை கிழக்கு மாவட்ட ஒண்டிப்புதூர் பகுதி கழக செயலாளர் யுவராஜ் தலைமையில் மதுபான கூடம் வருவதற்கு தடை செய்ய வேண்டி மாவட்ட ஆட்சியர் மனு அளித்தனர். ஏற்கனவே அதற்கு அருகில் அரசு மதுபான கடை இயங்கிக் கொண்டு வருகிறது. இதனிடையே புதிதாக துவங்க உள்ள மதுபான கூட்டத்தின் அருகே அரசு பெண்கள் விடுதி இயங்கி வருகின்ற நிலையில் ஏற்கனவே அங்குள்ள மதுபான கடையில் பொதுமக்கள் பெண்கள் இடையூறு உள்ள நிலையில் மற்றொரு மதுபான கூட வருவதை அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மதுபான கடை வருவதற்கு தடை செய்ய வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வணக்கங்க. நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து வந்திருக்கிறோம், மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். இப்போ ஒண்டிப்புதூர் பகுதி 57வது வார்டில் திருவள்ளுவர் நகரில் ஏற்கனவே ஒரு அரசு மதுபான கடை இயங்கிட்டு இருக்குது. அந்த வழியாக தான் பொதுமக்கள் குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் போயிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே ஒண்டிப்புதூரில் டிவைடர் வச்சு மறைச்சிட்டாங்க வழியை. அந்த வழியாக தான் பொதுமக்கள் எல்லாம் நடந்து வரணும். அந்த இடத்துல இப்போ மதுபான கடை ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறதுனால பொதுமக்கள் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. அதில் ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லை, ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த பிரச்சனையில் ஏற்கனவே இந்த பிரச்சனை இருக்கும்போது இப்போ புதுசாக 11 to 11 பார் ஓப்பன் பண்ண போகிறாங்க. மணமகிழ் மன்றம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இதனால் கண்டிப்பாக பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். 10 மீட்டர் தூரத்துலேயே லேடிஸ் ஹாஸ்டல், அப்புறம் குழந்தைங்க பசங்க படிக்கிற ஹாஸ்டல் எல்லாமே இருக்குது. ஸ்கூல் காலேஜு ஸ்கூல் எல்லாம் இருக்குது. பொதுமக்கள் ரொம்ப இதனால் கஷ்டப்படுவாங்க. அதனால் அதுக்கு மனு கொடுக்க வந்திருக்கிறோம். நாங்கள் இருக்காங்க திறந்தவெளி சிறைச்சாலை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியமாக மாற்றுறதுக்காக ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. அது ரோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இதில் இதுவும் வந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே வீடுகள்லாம் போகுது அப்படின்னு நாங்கள் ரொம்ப பதட்டத்தில் இருக்கிறோம். நிறையா ஒரு 500 குடும்பத்துக்கு மேலே வீடுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் போயிருமோங்கிற பதட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ இது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம், பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி தான் ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க. அதே மாதிரி 56வது வார்டுலேயுமே எக்ஸ்டேஷன் காலனி போகிற ரோட்டில் ஒரு மதுபான கடை இருக்குது. அது வண்டிகள் நிறுத்துறக்கோ எதுக்குமே அங்கே எதுவுமே இல்லை. மெயின் ரோடுங்க. பொதுமக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. பஸ் போகுது, லாரி போகுது, கார் போகுது, குழந்தைங்களாம் நடக்கிறாங்க. ஸ்கூல் பக்கத்துலேயே சென்ட் ஜோசப் ஸ்கூல் இருக்குது. அந்த வழியாக தான் நிறைய குழந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, வர்றாங்க. அங்கேயும் எதுவுமே பாதுகாப்பு இல்லை. அது இப்போ மேம்பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ் காலனியில். இதுக்கு முன்னாடியும் கூட கொஞ்சம் ஆள்கள் நடமாட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ மேம்பாலம் ஸ்டார்ட் பண்ணனால அந்த இடத்துல ரொம்ப குடிமக்கள் அந்த இடத்துல வண்டியெல்லாம் நிறுத்தி போட்டுட்டு ஒரே டிராஃபிக்காக இருக்குது. பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. அதிமுக கூட்டணி கட்சிகள் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பொதுமக்களை திரட்டி ஒரு முன்முயற்சி எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக அனைத்து கிட்டத்தட்ட ஒரு 300 பொதுமக்கள்கிட்ட நாங்கள் கையெழுத்து வாங்கிட்டு இன்னைக்கு கலெக்டரேட் மனு கொடுத்துருக்கோம். அப்போ தான் இன்னும் ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது தான் இந்த முயற்சி அரசாங்கம் மேலும் எடுக்காது. நம்ம அப்படியே விட்டோம்னா மறுபடியும் அவங்க நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால் அந்த அழுத்தம் கொடுக்குறக்கு வேண்டி தான் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்னைக்கு வந்திருக்கோம். மேற்கொண்டு மறுபடியும் அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துறதுக்கு தமிழக வெற்றி கழகம் தயாராக இருக்குது.